அர்ஜுனன் கேட்டுக்கொண்டார். எனவே கடவுள் அவருக்கு சக்தி வாய்ந்த பசுவை கொடுத்தார். இமயமலையில் சூரியன் அஸ்தமித்து நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான அரசு நிற பிரகாசத்தை செலுத்தியது. மகத்தான போர்வீரரான அர்ஜுனன் மலையின் அடிவாரத்தில் நின்று அங்கு தனது இரவில் நடந்த நிகழ்வுகளை பிரதிபலித்தார். அவர் தனது காலை சடங்குகளை செய்யும்போது உயரத்திலும் பிரகாசத்திலும் சூரியனை ஒத்த ஒரு பிராமணனை கண்டார். இருவரும் கதைகளை பரிமாறிக்கொண்டனர். மேலும் பிராமணர் அர்ஜுனனிடம் தெய்வீக மகாதேவனை பார்ப்பதற்காக திரியமகா என்றும் அழைக்கப்படும் பெரிய கடவுளான சிவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக வெளிப்படுத்தினார். பரம ஆத்மாவுடனான சந்திப்பை பற்றி பிராமணர் பேசும்போது அர்ஜுனனின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. ஞானி கடவுள்கள் மற்றும் அவர்களின் தெய்வீக சாம்ராஜ்யத்தை பற்றிய கதைகளை பகிர்ந்து கொள்ளும்போது அவர் கவனமாக கேட்டார். அவர்கள் உரையாடும்போது ஒரு மென்மையான காற்று வீசத் தொடங்கியது. எல்லா திசைகளிலும் பூத்த புதிய மலர்களின் இனிமையான வாசனையை எடுத்து சென்றது. கடவுள்களின் ராஜாவான இந்திரனை புகழும் மயக்கும் பாடல்களால் காற்று ஏம்பியது. திடீரென்று தெய்வீக மனிதர்களின் ஊர்வலம் அடிவானத்திலிருந்து வெளிப்பட்டது. மரணத்தின் கடவுளான யமன், கடலின் ஆண்டவராவருணா மற்றும் பிற தெய்வங்களுடன் அவரது கதத்தில் அமர்ந்தார். அவர்கள் அர்ஜுனனை திறந்த கைகளுடன் வரவேற்றனர். அவரை தங்கள் சொந்தங்களில் ஒருவர் என்று ஒப்புக்கொண்டனர். உலகத்தின் பாதுகாவலர்களான லோகாபாலாக்கள் அர்ஜுனனுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வழங்கினர். அவருக்கு தெய்வீக சக்தியை ஊட்டினர். அர்ஜுனன் தெய்வங்களிடமிருந்து பரிசுகளை ஏற்றுக்கொண்ட போது அவர் மிகுந்த நன்றியையும் பிரமிப்பையும் உணர்ந்தார். 1000 கண்கள் கொண்ட மன்னரான இந்திரன் அர்ஜுனனிடம் தன்னை வெளிப்படுத்தி அவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறினார். அர்ஜுனன் தனது மரண வடிவத்திற்கு திரும்ப வேண்டும், ஆனால் விரைவில் ஒரு முக்கியமான பணியை நிறைவேற்ற அழைக்கப்படுவார் என்று வானங்களின் இறைவன் அறிவித்தார். இந்திரனின் தேரின் ஒட்டுநரான மதாரி கம்பீரமான குதிரைகளுடன் இணைக்கப்பட்ட ஒரு நெற்றியான வானக்காரை ஏந்தியபடி சம்பவ இடத்துக்கு வந்தார். அவர்கள் வானத்திற்குள் ஏறும் போது அர்ஜுனனின் அமைதியான நடத்தையைக் கண்டு மதாலி ஆச்சரியப்பட்டார். கடவுள்களும் கூட தங்கள் ரதத்தின் வேரத்தால் குழப்பம் அடைந்தனர் என்று கூறினார். அவர்கள் வானங்களின் மண்டலங்களில் பறந்து சென்றனர். மூச்சடைக்க கூடிய காட்சிகளை கண்டனர் மற்றும் தெய்வீக இருப்பிடங்களைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். இந்திரனின் ராஜ்யத்தின் தலையகரான அமராவதி நகரில் அர்ஜுனன் தனது கற்பனைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை கண்டான். பிரகாசமான தோட்டங்களையும் தாமரை மலர்களால் மனம் வீசும் ஏரிகளையும் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் கனிகளை கொடுக்கும் மரங்களையும் கண்டான். காற்று இனிமையான மெலிசைகளால் நிரம்பியது. ரத்தினங்களின் கெலிடோஸ்கோப்பால் தை பிரகாசித்தது. அவர்கள் நகருக்குள் நுழைந்த போது அர்ஜுனன் வாசுபுத்திராக்கள் மற்றும் பிற தெய்வீக உயிரினங்களை சந்தித்தார். அவர்கள் அவருக்கு தங்கள் ஆசீர்வாதங்களை வழங்கினர். அவர்கள் அவருக்கு பலத்தையும் வலிமையையும் போரில் வெற்றியையும் வழங்கினர். மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் நிறைந்த இதயத்துடன் அர்ஜுனன் இந்திரனுக்கு முன்னால் நின்றான். அவர் தனது இருக்கையில் பாதியை மரியாதையின் அடையாளமாக வழங்கினார். இதில் அர்ஜுனன் தனது கதையை தொடர்ந்து நினைவு கூர்ந்தபோது நீரின் அழியாத எஜமானரான கம்பீரமான கடலை பார்த்த ஒரு தருணத்தை பற்றி அவர் பேசினார். அலைகள் கரையில் சக்தி வாய்ந்த பாறைகளைப் போல மோதியது. முடிவற்ற நடனத்தில் சந்தித்து உருண்டு சென்றன. அலையின் ஒளியுடல் ஆயிரக்கணக்கான கப்பல்கள் விலைமதி பெற்ற இரத்தினங்களால் நிரப்பப்பட்ட காட்சியும் காற்றில் பாய் மரங்களும் இருந்தன. அர்ஜுனன் இந்த அற்புதமான காட்சியை பார்த்தபோது தான் இதற்கு முன்பு பார்த்திராத வேறு வகையான உயிரினங்களை அவர் கவனித்தார். நீருக்கடியில் உள்ள மலைகளைப் போல ஆமைகள் மற்றும் மகரங்கள் அலைகளின் வழியாக நீந்தின. ஒரு தெளிவான இரவில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் குண்டுகளால் கடல் தரை சிதறி கிடந்தது. அவற்றின் அழகு சுழலும் தண்ணியால் ஓரளவு மட்டுமே மறைக்கப்பட்டது. இதற்கிடையில் ஒரு வன்மையான காற்று நுரை சுழல்களை
தாக்கி அர்ஜுனனை பிரமிக்க வைத்த ஒரு காட்சியை உருவாக்கியது. அவர் அங்கே நின்று கொண்டிருந்தபோது கடலின் மகத்துவத்தில் குடித்தபடி தனவர்களால் நிரம்பியிருந்த பேய்களின் நகரத்தை அவரது கண்கள் பார்த்தன. காற்று தீய ஆற்றலால் அடர்த்தியாக இருந்தது. அர்ஜுனன் கவனமாக நடக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். திறமையான தேரோட்டக்காரரான மதாலி அர்ஜுனனின் ரதத்தின் கட்டுப்பாட்டை எடுத்து அதை முன்னோக்கி வலியுறுத்தி அரக்க நகரத்தின் வாயில்களை அதன் குடிமக்களின் முயலும்புகளை நடுங்க செய்த ஒரு சக்தியால் அசைத்தார். அர்ஜுனனே வானங்களின் இறைவன் என்று நினைத்த தலைவர்கள் பீதி அடைந்தனர். தங்கள் வில்லுகள், அம்புரல் வாள் மற்றும் விட்டிகை பிடித்து கொண்டு படையெடுப்பாளராக கருதப்படுபவருக்கு எதிராக தங்கள் கோட்டையை பாதுகாக்க தயார இருந்தனர். ஆனால் அவர்கள் போருக்கு தயாராகி கொண்டிருந்த போது மதாலியின் தேர் அதன் இடைவிடாத வேகத்தை தொடர்ந்தது. இதனால் தனவர்கள் தங்கள் வாயில்களை மூடி தங்களை தாங்களே அடைத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த சவாலால் தடையின்றி அர்ஜுனன் தனது சங்கு காசமான தேவதாட்டத்தை எடுத்து வானத்தை உலுக்கிய ஒரு பெரிய கதனையை வெளிப்படுத்தினான். ஒளியின் எதிரொலிகள் நிலம் முழுவதும் அதிர்வுகளை ஏற்படுத்தின. இதனால் துணிச்சலான போர்வீரர்கள் கூட பயத்தில் நடுங்கினர். தனவர்கள் தங்கள் வாயில்களுக்குள் நடுங்கும்போது திதியின் சந்ததியரான நிவத கவச்சர்கள் நிழல்களிலிருந்து வெளியே வந்து தங்கள் காசங்களை அணிந்து தங்கள் கொடிய ஆயுதங்களை பிடித்து கொண்டனர். அர்ஜுனனின் தேர் மதாலியின் திறமையான கைகளால் வழிநடத்தப்பட்டு அரக்க நகரத்தின் மீது பாய்ந்ததால் காற்று பதற்றத்துடன் மின்னலாக இருந்தது. தனவர்கள் தங்கள் இசைக்கருவிகளிலிருந்து முரண்பாடான ஒலிகளை கட்டவிழ்த்து விட்டனர். ஆனால் அவை கூட அர்ஜுனனின் சங்கு ஒட்டின் இடி முழக்கத்தால் மூழ்கின. போர் தீவிரமடைந்த போது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மீன்கள் பீதியுடன் கப்பி ஓடின. அதே நேரத்தில் அரக்கர்கள் அர்ஜுனனை நோக்கி அம்புக்கு அம்பை வீசின. மோது கடுமையானதாக இருந்தது. இரு தரப்பினரும் கால் கொடுக்கவில்லை. ஆனால் சண்டை அதன் உச்சக்கட்டத்தை எட்டியதும் தேவர்ஷிகள், தனவர்ஷிகள், பிரமர்ஷிகள் மற்றும் சித்தர்கள் சம்பா இடத்திற்கு வந்தனர். அவர்களின் குரல்கள் உயர்ந்த. போர் தீவிரமடைந்தது. அர்ஜுனன் வலிமையான நிவதகவச்சர்களை எதிர்கொண்டார். ஆயுதங்கள் மற்றும் கவசங்களைக் கொண்ட பேய்களின் ஒரு படை அவர் போருக்கு செல்லும்போது அவரது தேர் திடீரென்று இந்த வலிமையான வீரர்களால் சூழப்பட்டது. அவர்களின் தேரோட்டிகர் சத்தமாக கூச்சலிட்டனர். அவர்கள் அம்புரலில் ஆழங்கட்டி மலையை கட்டவிழ்த்து விட்டனர். அது அவரை மூழ்கடிக்கும் என்று அச்சுறுத்தியது. அர்ஜுனனின் எதிரிகள் எல்லா பக்கங்களிலும் நெருங்கி வருவதால் வானில் எஃகு மற்றும் அம்புகளின் சுழற்சியில் சத்தம் நிரம்பி வடிந்தது. அவர்களின் அடிகளின் எடையை அவரால் உணர முடிந்தது. ஆனால் அவர் அடிபலிய மறுத்துவிட்டார். அவருக்குள் ஒரு கடுமையான உறுதியுடன் அவர் தனது காந்திபவில்லை இழுத்து வேகமான மற்றும் ஆபத்தான அம்புகளின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்துவிடத் தொடங்கினார். அது அவரது எதிரிகள் ஒவ்வொருவரையும் 10 துல்லியமான குண்டுகளால் தொலைத்தது. அர்ஜுனனின் அசைக்க முடியாத தாக்குதலால் நிவதகவச்சர்கள் பின்வாங்கினர். இடைவிடாத தடுப்பணைக்கு அடியில் அவர்கள் பின்வாங்கும்போது அவர்களின் அணிகள் உடைந்தன. ஆனால் அவர்கள் பின்வாங்கிய போது கூட புதிய பேய்களின் அலைகள் களத்திலிருந்து வெளிப்பட்டன. அவை கிளப்புரல் மற்றும் டாக்டருடன் ஆயுதம் ஏந்தியிருந்தன. அவை அர்ஜுனனை ஒரு கொடூரத்துடன் வீசின. அது கிட்டத்தட்ட கொடூரமாக தோன்றியது. அர்ஜுனனின் தேருடன் மதாலி இணைத்த போரினால் காயமுற்ற குதிரைகள் அதிசயத்திற்கு குறைவில்லாத வேகத்தில் முன்னேறி சென்றன. எதிரிகளை தங்கள் குழம்புகளுக்கு கீழே மிதித்து நிவதகவச்சர்களை பறக்க விட்டன. மோதும் எது சத்தமும் குழம்புகளை தாக்கும் சத்தமும் அர்ஜுனனின் தேர் தனது எதிரிகளின் அணிகளில் வெண்ணெய் மூலம் சூடான கத்தியைப் போல வெட்டியதால் காற்றை நிரப்பியது. போர் தீவிரமடைந்த போது அர்ஜுனன் சுமக்க கொண்டு வந்த வெறுவனையை விருப்பத்தில் சக்தியால் யதார்த்தத்தின் துணி கீழ்ந்தது போல் தோன்றியது. அவரது அம்புகள் உண்மையாகவும் வேகமாகவும் பறந்தன. பேய்கள் அவரை நெருங்க முயன்றபோது நூற்றுக்கணக்கானவர்களை குறைத்தன. இவதகவச்சர்கள் தங்கள் முழு வலிமையுடனும் போராடினர். ஆனால்
அர்ஜுனனின் வலிமை ஒப்பிட முடியாதது. அவர் தனது எதிரிகளை கோதுமை மூலம் ஒரு கத்தியைப் போல வெட்டும்போது கூட அர்ஜுனனின் மனம் போரின் இழப்பின் இடையே உணரத் தொடங்கியது. ஆனால் சக்ராவின் தேரோட்டியான மராலி அவருடன் நின்றார். குதிரைகளை எளிதாக வழிநடத்தினார். அது அதிசயத்தின் எல்லையாக இருந்தது. ஒன்றாக அவர்கள் கிட்டத்தட்ட வெல்ல முடியாதவர்களாக தோன்றின. போர் தொடர்ந்தபோது அர்ஜுனன் வெற்றிக்காக மட்டும் போராடவில்லை என்பது தெளிவாகியது. அவர் தனது சொந்த புராணக் கதைக்கு தகுதியானவர் என்பதை நிரூபிக்க போராடினார். மேலும் உச்ச சோதனையின் இந்த தருணத்தில் அவருக்குள் பலம் மற்றும் உறுதியின் ஒரு நீர்த்தேக்கத்தை அவர் கண்டார். அது வரம்புறல் தெரியாது என்று தோன்றியது. கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் அவரது அம்புகள் வேகமாகவும் ஆபத்தானதாகவும் பறந்தன. இவரகவச்சர்கள் அவரை நெருங்க முயன்றபோது நூற்றுக்கணக்கானவர்களை வெட்டினர். இறுதியில் அர்ஜுனனின் ஆயுத திறமை மட்டுமல்ல அந்த நாளை வென்றது. அது அவரது சகிப்புத்தன்மையற்ற மன உறுதி அனைத்தும் இழந்துவிட்டதாக தோன்றினாலும் அவர் அடிபணிய மறுத்தது. சூரியன் அர்ஜுனனின் காசத்தின் மீது மோதியது. அவர் அசுரர்களின் வலிமையான இராணுவத்தின் முன் நின்றார். காற்று அழுத்தத்துடன் மின்சாரமாக இருந்தது மற்றும் மோதும் இது சத்தம் நிலப்பரப்பு முழுவதும் எதிரொலித்தது. திடீரென்று பெரிய பாறைகளின் வெட்டி மழை மேலே இருந்து கீழே மோதியது. ஒவ்வொன்றும் ஒரு மரத்தண்டின் அளவு. அதன் தாக்கம் அர்ஜுனனின் காலடியில் பூமியை உலுக்கியது. மேலும் அவர் தனது காந்திரவில்லை உயர்த்தி தாக்குதலை எதிர்கொண்ட துல்லியமான துல்லியத்துடன் அர்ஜுனன் இடி முழக்கங்களைப் போல பறந்து பாறைகளை அழித்து பாறைகளை தூசியாக சிதறடிக்கும் அம்புகளை கட்டவிழ்த்து விட்டான். ஆனால் பாறை குப்பைகள் சிதறடிக்கப்பட்டாலும் ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்பட்டது. வானத்திலிருந்து கீழே விழும் நீரின் நீரோட்டம். அதன் நீரோட்டங்கள் ஒரு அச்சுக்கு பொட்டியாக இருக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவை. வெள்ளம் மிகவும் தீவிரமாக இருந்தது. அது பார்வையில் உள்ள அனைத்தையும் மறைத்தது. அர்ஜுனனை திசை திருப்பவும் திகைக்கவும் செய்தது. அவர் தனது தாங்கிகளை மீண்டும் போராடிய போது தேரோட்டியான மராலி பார்த்தே, நீ எங்கே இருக்கிறாய் என்று பயத்தில் கத்தினார். குதிரைகளின் கட்டுப்பாட்டுடன் அவர் ஒட்டி கொண்ட போது அவரது குரல் பயத்தால் நிரம்பியது. அர்ஜுனன் அவருக்கு உறுதியளிக்க முயன்றார். ஆனால் அவர் கூட ஒரு பயங்கரமான உணர்வை உணர்ந்தார். மாயையின் எஜமானர்களான தனவர்கள் யதார்த்தத்தின் கட்டமைப்பை கையாள்வதாக தோன்றியது. மராலியின் வார்த்தைகள் அர்ஜுனனின் முதுகெலும்பை நடுங்க வைத்தன. கடவுள்களுக்கும் பேய்களுக்கும் இடையிலான போர்களை நான் பார்த்திருக்கிறேன். அங்கு பிரபஞ்சத்தின் தலைவிதி சமநிலையில் பொங்கிக் கொண்டிருந்தது. சம்பரவிருகரா மற்றும் பிற சக்தி வாய்ந்த எதிரிகளின் அழிவை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் இதற்கு முன்பு இது போன்ற குழப்பத்தையும் நான் பார்த்ததில்லை. தேரோட்டக்காரரின் வார்த்தைகள் முன்கூட்டிய உணர்வுடன் இருந்தன. எல்லா உயிரினங்களையும் அழிக்க மகத்தான தந்தை உத்தரவிட்டுள்ளார். இந்த போர் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இருக்க முடியாது. மாதிரியின் அச்சத்திற்கு எதிராக அர்ஜுனன் தன்னைத்தானே உறிஞ்சிக்கொண்டு தேரோட்டியை அமைதிப்படுத்த தனது வலிமையை பயன்படுத்தினார். அவர்களை மறைத்த மாயைகளை அகற்றி தனவர்களின் இருண்ட மந்திரத்தை முறியடிப்பதாக அவர் சபதம் செய்தார். கடுமையான உறுதியுடன் அர்ஜுனன் தனது சொந்த மாயையை உருவாக்கினார். ஒரு ஆயுதப்படை என்றென்றும் நீண்டு மிகவும் சக்தி வாய்ந்த எதிரிகளை கூட திகைக்க வைக்கும் திறன் கொண்டது. ஆனால் தனவர்கள் இடைவிடாமல் இருந்தனர். அவர்களின் மாயைகள் தொடர்ந்து மாறி உயிருள்ள பாம்புகளைப் போல துடித்தன. இருளும் ஒளியும் ஆதிக்கத்திற்காக போட்டியிட்டதால் உலகம் சிதைந்து விட்டதாக தோன்றியது. மதலி மீண்டும் ஒரு முறை கூச்சலிட்ட போது அர்ஜுனனின் குதிரைகள் அச்சத்தில் வளர்க்கப்பட்டன. பார்த்தே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆனால் இந்த முறை அர்ஜுனன் தயாராக இருந்தான். வாழ்ந்த மூச்சுடன் அவர் தனது மணலை ஒருமுகப்படுத்தி இவதரவச்சர்களுக்கு எதிராக ஒரு கடுமையான எதிர் தாக்குதலை கட்டவிழ்த்துவிட்டு அவர்களை சாம்ராஜ்யத்திற்குள் தள்ளி வைத்தார். அர்ஜுனனின் காந்திவவில் அம்புக்கு பிறகு அம்பை வீசுவதன் மூலம் போர் மூண்டது. போர்க்களத்தில் அர்ஜுனன் வென்று கொண்டிருந்த போது ரகசியமாக போரிடத் தொடங்கியிருந்த தெய்வங்களை அவர் வெறித்து பார்த்தார். வெறும் கண்ணால் பார்க்க முடியாதபடி அவர்கள் தங்கள் கூட்டாளியாக மாயையை பயன்படுத்தினர். ஆனால் அர்ஜுனன் முட்டாளாக்கப்பட வேண்டியவள் அல்ல. அவர் தனது காந்திவவில்லை இழுத்து அம்புக்கு பிறகு அம்பை வீசத் தொடங்கினார். ஒவ்வொன்றும் அதன் அடையாளத்தை
கொடூரமான துல்லியத்துடன் தாக்கியது. தண்டுகள் காற்றில் வெட்டப்பட்டன. அவர்கள் எண்களின்றாலும் தெய்வங்களின் தலைகளை துண்டித்தன போர் மூண்டது. அர்ஜுனன் கண்ணுக்கு தெரியாத எதிரிக்கு எதிராக வீரத்துடன் போரிட்டார். ஆனால் அவர் லிவதகவச்சர்களுடன் மோரிக்கொண்ட போது நிமிடத்திற்கு அவர்களின் மாயை வலுவடைந்து வருவதை அவர் கவனிக்கத் தொடங்கினார். அவரது கால்களுக்கு கீழே உள்ள நிலம் சீரற்றதாக தோன்றியது. பாறைகளின் ஆனங்கட்டி மலை போல வானத்திலிருந்து விழத் தொடங்கின. அர்ஜுனனின் குதிரைகள் தடுமாறின. குழப்பத்தின் மத்தியில் நகர முடியவில்லை. அனைத்து நம்பிக்கையும் இழந்து விட்டதாக தோன்றிய போது தேரோட்டக்காரரான மதாலி அமைதியாகவும் உறுதியளிப்பதாகவும் குரல் எழுப்பினார். அர்ஜுனா, பயப்படாதே என்று அவர் கூறினார். இடி முழக்கத்தை வெளியே அனுப்புங்கள். அர்ஜுனன் தலையசைத்து ஒரு விரைவான இயக்கத்துடன் அதன் உரையிலிருந்து சக்தி வாய்ந்த ஆயுதத்தை இழுத்தான். இடி முழக்கம் ஒரு ஒளியால் பிரகாசித்தது. மந்திரங்களால் நிரப்பப்பட்ட போது அது தனது சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்வது போல் தோன்றியது. அர்ஜுனன் மாயின் மையத்தில் காந்திவலை இலக்காக கொண்டான். காற்றில் துண்டுகளாக வெட்டப்பட்ட தண்டுகளை சுடுகிறான். இடி முழக்கத்தின் சக்தி அவற்றின் வழியாக பாய்ந்து ஒரு வித்தியாசமான உலக ஆற்றலுடன் ஊடுருவி சென்றது. அவற்றில் அடையாளங்களை தாக்கும்போது நிவதகவச்சர்கள் கிழிந்தன. அவற்றில் வடிவங்கள் ஒன்றுமில்லாமல் கரைந்த சிறிது நேரத்தில் போர் முடிவுக்கு வந்தது. அர்ஜுனன் அதன் பின் விளைவுகளை ஆராய்ந்தார். போர்க்களத்தின் குறுக்கே சிதறி கிடந்த உடல்களின் கடலில் அவரது கண்கள் பறந்தன. குதிரைகள் ஒரு காலத்தில் பீதியடைந்து பயந்து இப்போது அமைதியாகவும் நின்றன. ஏதோ காணப்படாத கையால் தங்கள் முந்தைய மகிமைக்கு மீட்டெடுக்கப்பட்டதைப் போல மதாலி புன்னகைத்தார். அவரது கண்கள் ஒப்புதலுடன் பிரகாசிக்கின்றன. அர்ஜுனா, உன்னுடைய வலிமை ஒப்பிட முடியாதது என்று அவர் கூறினார். வானங்கள் போரில் இத்தகைய திறமையை ஒருபோதும் பார்த்ததில்லை. அவர்கள் இருவரும் நிவரகவற்றர்களின் நகரத்திற்குள் நுழைந்தபோது அவர்கள் முற்றிலும் குழப்பமான காட்சியை சந்தித்தனர். தெய்வங்களின் மனைவிகள் அவர்களுக்கு முன் ஓடின. அவரில் ஆபரணங்களும் நகைகளும் தரையில் கத்துகின்றன. அவர்கள் ஓடும்போது நகமே ஒரு அதிசயமாக இருந்தது. அதன் சுவர்கள் கிட்டத்தட்ட தெய்வீகமாக தோன்றிய ஒளியுடன் பிரகாசிக்கின்றன. அர்ஜுனன் வரமிப்புடன் அதை பார்த்தார். அவரது மனம் கட்டிடக்கலையின் அளவைக் கண்டு திகைத்தது. மதாலி அவர் கேட்டார், ஏன் இங்கு வானங்கள் வசிக்கவில்லை? இந்த இடம் புரந்த நகரத்தை விட உயர்ந்தது. மதாலி மீண்டும் புன்னகைத்தார். அவரது கண்டு ஐவால் மின்னிய. அர்ஜுனன் தனது கதையை தொடர்ந்து நினைவு கூர்ந்தபோது, ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்தபோது தனக்கு கிடைத்த அரிய நகரமான கிரண்யபுரத்தை பற்றி அவர் பேசினார். விலையுயர்ந்த நகைகளால் செய்யப்பட்ட உயரமான வாயில்கள் மற்றும் சுவர்கள் ரத்தினங்களைப் போல பிரகாசிக்கும் பழங்கள் மற்றும் பூக்களை கொண்ட மரங்கள் ஆகியவற்றை கொண்ட இந்த நகரம் பார்ப்பதற்கு ஒரு அதிசயமாக இருந்தது. கடவுள்களுக்கும் கூட வெல்ல முடியாதவர்கள் என்று கூறப்பட்ட பலமான அசுரர்களான பவுலமர்கள் மற்றும் காகன்சர்கள் இங்கு வசித்து வந்தனர். அர்ஜுனனின் ஆர்வம் அவரை மேலும் கவர்ந்தது. மேலும் அவர் தனது தேரோட்டியான மதாலியிடம் இந்த அற்புதமான நகரம் என்ன என்று கேட்டார். மதாலி விளக்கினார், இது பிரம்மா தானாகவே கலகேயர்கள் ஒரு வைத்திய குடும்பத்துக்காக அவர்களின் கடுமையான சிக்கன நடவடிக்கைகளுக்கான வெகுமதியாக உருவாக்கப்பட்டது. நகரம் அசைக்க முடியாதது என்று கூறப்பட்டது. மேலும் அதன் குடியிருப்பாளர்கள் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பால் ஆசீர்வதிக்கப்பட்டனர். அர்ஜுனனின் ஆர்வம் அதிகரித்தது. அவர் நகரத்திற்கு சென்று கடவுள்களுக்கு அது ஏற்படுத்தும் அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்தார். மதாலி அவரை தங்கள் தெய்வீக ரதத்தில் கிரண்யபுரத்திற்கு அருகே அழைத்துச் சென்றார். அவர்கள் நெருங்கும்போது அசுரர்கள் நகரத்திலிருந்து வெளியே வந்தனர். போருக்காக ஆர்வமாக இருந்தனர். அர்ஜுனன் துணிவடையாமல் தனது தெய்வீக ஆயுதங்களுடன் தனவர்களை எதிர்த்து போராடத் தொடங்கினார். அர்ஜுனனின் அம்புகள் வேகமாகவும் உண்மையாகவும் பறந்ததால் போர் தீவிரமடைந்தது. அதே நேரத்தில் தனவர்கள் தங்கள் சொந்த ஆயுத களஞ்சியத்துடன் பதிலடி கொடுத்தனர். ஆனால்
அவர்களின் துணிச்சலான முயற்சிகள் இருந்த போதிலும் அசுரர்கள் அர்ஜுனனின் திறமைக்கும் வலிமைக்கும் இணையாக இருக்கவில்லை. கேள்யபுரம் நகரமே வானத்தில் பறக்கத் தொடங்கியது. அதன் குடியிருப்பாளர்கள் பயத்தில் தப்பி ஓடினர். அர்ஜுனன் நகரத்தை பின்தொடர்ந்தான். ஓடிப்போன தனவாக்களை துரத்தும் போது வானத்தின் குறுக்கே தனது ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவர் வெற்றி பெறுவார் என்று தோன்றிய போது ஒரு பயங்கரமான பயம் அவரை பிடித்தது. தனவாக்கள் சாதாரண எதிரிகள் அல்ல என்பதையும், பிரம்மாவால் அவர்களுக்கு வெல்ல முடியாத தன்னை வழங்கப்பட்டதையும் அவர் உணர்ந்தார். விரக்தியில் அர்ஜுனன் கடவுள்களின் கடவுளான ருத்தா உதவியை நாடினான். அனைத்து எதிரிகளையும் அழிக்கும் சக்தி வாய்ந்த ருத்தானை அழைத்தான். மேலும் ஒரு சக்தி வாய்ந்த கிரகனையுடன் தனது மிக சக்தி வாய்ந்த ஆயுதமான ரவுத்தாவை கட்டவைத்து விட்டார். ரவுத்தர் வெளியே வீசப்பட்ட போது யதார்த்தத்தில் துணி நடுங்குவது போல் தோன்றியது. தனவாக்கள் மீது அழிவின் பிரகாசத்தை கட்டவைத்து விட்டது. போர்க்களத்தை கீழ்த்தெறிந்த போது அதன் பாதையிலிருந்து ஏராளமான உயிரினங்கள் தோன்றின. ஒவ்வொன்றும் வீழ்ந்த அசுரர்களின் மாம்சம் மற்றும் இரத்தத்திலிருந்து பிறந்தன. பிரபஞ்சமே ரவுத்தரின் சக்தியால் மாற்றப்பட்டதாக தோன்றியது. அதன் அழிவிலிருந்து அனைத்து வடிவங்கள் மற்றும் வடிவங்களின் உயிரினங்கள் ஊற்றப்பட்டன. இறுதியில் அர்ஜுனனே வெற்றி பெற்றவர். அவரது பெயர் சகிப்புத்தன்மையற்ற தைரியம் மற்றும் ஒப்பிட முடியாத வீரத்தின் நாயகனாக வரலாற்றில் என்றென்றும் பொறிக்கப்பட்டுள்ளது. ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தின் மத்தியில் அர்ஜுன் உயரமாக நின்றான். அவரது வார்த்தைகள் நம்பிக்கையுடன் சொட்டு சொட்டாக இருந்தன. இந்திரனின் புனித வசிப்பிடத்தில் அவர் தங்கியிருந்த கதையை அவர் விவரிக்கத் தொடங்கினார். அங்கு அவர் ஒரு மரியாதைக்குரிய விருந்தினராக வான மன்னரால் வரவேற்கப்பட்டார். அர்ஜுனன் பேசுகையில் காந்தமதன மலைத்தொடர்களை சுற்றியுள்ள பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகளின் வழியாக எதிரொலிக்கும் அவரது குரல் காற்றில் ஒலித்தது. வானங்களின் இறைவன் என்னை ஒரு மகனாக கருதி கருணை நிறைந்த இதயத்துடன் துணிச்சலான போர் வீரர்கள் கூட பயத்தால் நடுங்க வைக்கும் தெய்வீக ஆயுதங்களை எனக்கு வழங்கினார் என்று அவர் கூறினார். இந்திரனின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்த அர்ஜுனனின் கண்கள் பிரகாசமடைந்தன. அவர் அவரிடம், ஓ பாரதா, வானக்கரங்கள் அனைத்தும் உன் கட்டளையில் உள்ளன. போரில் பூமியில் எந்த மனிதனும் உன்னை ஒப்பிட முடியாது என்று கூறினார். ராஜாவின் குரல் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தது. ஆனால் அவரது வார்த்தைகள் கடுமையான உறுதியுடன் இருந்த. அர்ஜுனன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் இந்திரன் தனக்கு ஒரு தங்க மாலையையும் பூமியின் அடித்தளங்களை அசைக்கக்கூடிய ஒரு சத்தத்துடன் கதிக்கும் சக்தி வாய்ந்த காசமான தேவதாத்தாவையும் வழங்கியதாக வெளிப்படுத்தினார். தெய்வங்களின் வல்லமையால் அர்ஜுனனின் தலையில் ஒரு கிரீடத்தை வான மன்னரே வைத்திருந்தார். ஆனால் அர்ஜுனனை கௌரவித்தது இந்திரன் மட்டுமல்ல, அழியாதவர்களின் ஆண்டவனான சத்தாவும் அவருக்கு இரவு வானத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் பூமிக்குரிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் வழங்கினார். எனவே காந்தர்வர்களின் குழந்தைகளால் சூழப்பட்ட அர்ஜுனன் தனது புதிய அந்தஸ்தின் பிரகாசத்தை அனுபவித்து இந்திரனின் புனித வாசஸ்தலத்தில் வசித்து வந்தான். இருப்பினும் ஆண்டுகள் செல்ல செல்ல அர்ஜுனன் தனது சொந்த உலகிற்கு திரும்புவதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை சத்தலாவும் வான விருந்தினரும் உணரத் தொடங்கினர். அர்ஜுனே, நீ புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர்கள் கூறினர். வறண்ட பூமியில் ஒரு மென்மையான மழைப்பொழிவு போன்ற அவர்களின் குரல்கள், உங்கள் சகோதரர்கள் உன்னை பற்றி நிலைத்திருக்கிறார்கள். எனவே இந்திரனின் வசிப்பிடத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அர்ஜுனன் தனது புதிய நண்பர்களிடம் விடைபெற்று தனக்கு தெரிந்த உலகிற்கு மீண்டும் ஒரு முறை புறப்பட்டான். அவர் பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகள் வழியாக அயனம் செய்தார். இறுதியாக காந்தமதன மலைத்தொடரின் உச்சியில் எதிரிகளால் சூழப்பட்ட தனது சகோதரர்களை சந்தித்தார். அர்ஜுனன் அருகில் வந்தபோது யுதிஷ்டிரனின் கண்கள் மகிழ்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் பிரகாசித்தன.
அதிர்ஷ்டத்தால் அவர் வியப்புடன் கூறினார், நீங்கள் இந்த வான ஆயுதங்களை பெற்றுள்ளீர்கள். அதிர்ஷ்டத்தால் நீங்கள் இந்திரனால் கௌரவிக்கப்பட்டீர்கள். மன்னரின் வார்த்தைகள் பளபளப்பான கற்களின் மீது சீராக ஓடும் நதி போல இருந்தன. கேட்பவர்களை அதன் மென்மையான நீரோட்டத்தில் சுமந்து சென்ற நகு சக்தி வாய்ந்த நிவரகவச்சர்களை எந்த ஆயுதங்களால் கொண்டான் என்பதை பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது யுதிஷ்டிரனின் கண்கள் பிரகாசித்தன. எனவே அதுலன் வாக்குறுதி அளித்தார். காட்டின் மீது இரவு இறங்கியதும் நீதிமானும் நீதியுள்ளவருமான மன்னன் யுதிஷ்டிரன் தூக்கத்திலிருந்து எழுந்தான். அவருடன் அவரது சகோதரர்களும் சேர்ந்தனர். அவர்கள் கடமையிலும் நல்லொழுக்கத்திலும் அவரது அர்ப்பணிப்பை பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் ஒன்றாக தங்கள் அன்றாட சடங்குகளை மிகுந்த பக்தியுடன் செய்து அடுத்த நாளுக்காக தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள முயன்றனர். காலை சூரியன் மரங்களை உடைத்தபோது யுதிஷ்டிரன் தனது சகோதரர் அர்ஜுனனை அணுகி அவர்களின் தாயார் குந்தியின் மகிழ்ச்சியை பார்த்தார். ஓ பந்தையா என்று அவர் கூறினார். அவரது குரலில் மரியாதை இறம்பியது. தனவர்களை தோற்கடிக்க நீங்கள் பயன்படுத்திய அந்த வான ஆயுதங்களை எனக்கு காட்டுங்கள். அர்ஜுனன் ஒரு போர்வீரனின் பெருமையுடன் பிரகாசிக்கும் கண்கள் பதிலில் தலையசைத்தார். யுதிஷ்டிரர் பார்த்து கொண்டிருக்கையில் அர்ஜுனன் தரையில் அமர்ந்திருந்தான். அவரது தேர்கம்பம் போல் ஒரு மலையும் அதன் அச்சுக்கு அழகான மூங்கில் மரங்களும் கொண்ட ஒரு கம்பீரமான வாகனம் அவருக்கு பின்னால் பிரகாசமாக இருந்தது. அவர் சூரியனைப் போல பிரகாசிக்கும் தனது வான கவசத்தை அணிந்தார். மேலும் கடவுளால் அவருக்கு வழங்கப்பட்ட சங்கீர் ஓருடன் தனது வில்காந்திவாவையும் பிடித்தார். ஆழமான மூச்சுடன் அர்ஜுனன் வான ஆயுதங்களை வெளிப்படுத்த தொடங்கினார். அவை ஒவ்வொன்றும் முந்தையதை விட அற்புதமானவை. அர்ஜுனனின் நகரும்போது பூமி அவர்களின் கால்களுக்கு அடியில் நடுங்கியது. அதன் சக்கரங்கள் இடிமுழக்கம் போல கரைந்தன. ஆறுகள் மற்றும் பெருங்கடல்கள் கிளர்ச்சியுடன் உருண்டன. அதே நேரத்தில் பாறைகள் சிதைந்தன. காற்று அமைதியாக வாழ்ந்தது. சூரியன் மேகங்களின் முக்காடு பின்னால் ஒளிந்து கொண்டது. நெருப்பு எரிப்பது நின்றுவிட்டது. வேதங்கள் கூட அறிவின் புனித நூல்கள் அமைதியாக மங்குவது போல் தோன்றியது. அர்ஜுனனின் காட்சி அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது பூமியின் ஆழத்திலிருந்து உயிரினங்கள் எழுந்தன. அவற்றின் நடுங்கும் உடல்கள் மரியாதையுடன் அசைந்தன. அவர்கள் பாண்டவர்களை சூழ்ந்தனர். அவர்களின் கைகள் பிரார்த்தனையில் ஒன்றாக பிணைக்கப்பட்டன. மேலும் வான ஆயுதங்களால் அவர்கள் ஏந்ததால் இரக்கத்திற்காக கெஞ்சினர். பிரம்மாசிகள், சித்தர்கள், மரர்ஷிகள் மற்றும் நடமாடும் உயிரினங்கள் அனைவரும் காட்சியில் தோன்றினர். குழப்பத்தால் ஈர்க்கப்பட்டன தெய்வங்கள், யட்சர்கள், ராட்சசர்கள், காந்தவர்கள், எரர்கள் கொண்ட பழங்குடியினர் மற்றும் வானத்தில் பறக்கும் பிற உயிரினங்களுடன் சேர்ந்து தேவர்ஷிகள் காட்டில் ஒன்று கூடினர். மகா நாயர், லோகாபாராக்கள் மற்றும் மகாதேவருமே தங்கள் உதவியாளர்களுடன் வந்தனர். அவர்கள் கூடி வரும்போது காற்றின் கடவுளான வாயு பாண்டவர்களுக்கு இமையான நறுமணத்தால் நிரம்பிய ஊக்களை பொழிந்தார். கந்தர்வர்கள் புனித பாடல்களை உச்சரிக்கத் தொடங்கினர். அதே நேரத்தில் அப்சரர்களின் புரவலர்கள் கொண்டாட்டத்தில் நடனமாடினர். இந்த காட்சிக்கு மத்தியில் ஒரு தெய்வீர தூதரான நாரதர் வந்து அர்ஜுனனிடம் மென்மையான வார்த்தைகளுடன் உரையாற்றினார். ஓ பார்த்தா, இந்த வான ஆயுதங்களை காரணமின்றி வெளியேற்ற வேண்டாம். வேறு வழியில்லாத போர் மட்டுமே அவற்றை பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் அவை தவறாக பயன்படுத்துவது உலகத்தின் மீது பெரும் பேரழிவை ஏற்படுத்தும். அவற்றை பாதுகாப்பாக வைத்திருங்கள். பண நாடு கடத்தலின் போது ஜனமேயா இந்திரனின் சாம்ராஜ்யத்திலிருந்து திரும்பிய தனது புகழ்பெற்ற மூதாதையர்களான பிரிதாவின் மகன்களின் செயல்பாடுகளை பற்றி விசாரித்தார். வீரர்களில் மிக பெரிய வீரரான அர்ஜுனன் இப்போது பனஞ்சியா மற்றும் வீர இரட்டையர்களுடன் கம்பீரமான மலையில் அமைந்துள்ள குவேராவின் இன்ப தோட்டங்களில் தங்கள் நாட்களை கழித்ததாக விசமயனா நினைவு கூர்ந்தார். இயற்கையின் ஈடு இணையற்ற ஆகை ஆராய்ந்துகின்ற மயக்கும்
மைதானத்தின் வழியாக அவர்கள் நடந்து செல்லும்போது எப்போதும் விழிப்புடனும் போரின் நோக்கத்துடனும் இருந்த கிரிட்டி தனது வில்லை கையில் வைத்துக்கொண்டு சுதந்திரமாக சுற்றித் திரிந்தார். மன்னர் வைசவனனின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஒரு வசிப்பிடத்தை வழங்கியது. மேலும் பாண்டவர்கள் உலக செழிப்பை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்தனர். அவர்கள் 4 ஆண்டுகள் அங்கு கழித்த போது நேரம் அமைதியாக கழிந்தது. ஒரே ஏவோ போலிருப்பினும் அவர்களின் இயல்பான இருப்பு என்றென்றும் நீடிக்கவில்லை. பாக்தர் தங்கள் பக்கத்தில் இருந்ததால் பிரிதாவின் மகன்கள் இறுதியில் மன்னர் தர்மராஜை அணுகி அவருக்கு முன்னால் அமர்ந்தனர். காட்டுவடவுளின் மகன் ஜிஷு மற்றும் வீரரட்டையர்கள் ஒற்றுமையுடன் பேசினர். அவர்களின் வார்த்தைகள் இனிப்பு ஏன் போல இருந்தன. குருக்களின் ராஜாவே, எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கும் உங்கள் நலன்களை மேம்படுத்துவதற்கும் மட்டுமே நாங்கள் இங்கு இருக்கிறோம். இந்த காட்டில் வசிக்கும் போது சுயோதனாவை அவரது ஆதரவாளர்கள் அனைவருடனும் கொல்ல முடியாது. நாங்கள் நாடு கடத்தப்பட்டு 11 ஆண்டுகள் ஆறிவிட்டன. துரியோதனை ஏமாற்றிய பிறகு கண்டுபிடிக்கப்படாமல் எங்கள் நேரத்தை எளிதாக நிறைவு செய்வோம். 1 வருடம் காத்திருந்து பின்னர் தங்கள் ராஜ்யத்தை மீட்டெடுக்க திரும்பி துன்மார்க்க சுயோதனனையும் அவை பின்பற்றுபவர்களையும் தோற்கடிப்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. தர்மராஜர் தனது துக்கத்தை மறந்து அவரது புகழ் மனிதர்கள் மற்றும் அழியாதவர்களின் உலகில் ஒரு நறுமண மலரைப் போல மங்காதபடி சொர்க்கத்திலிருந்து இறங்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டனர். வைசமாயனர் தொடர்ந்தார். அவர்களின் தீர்மானத்தை கேட்டு தர்ணம் மற்றும் இலாபத்தில் தேர்ச்சி பெற்ற மன்னர் தர்மராஜ குலேரரின் வசிப்பிடத்தை சுற்றினார். யுதிஷ்டிரர் அரண்மனைகள், ஆறுகள், ஏரிகள் மற்றும் ராட்சசர்களுக்கு விடைபெற்ற பிறகு அவர் வந்த பாதையை திரும்பி பார்த்தார். பின்னர் அவர் மலையை நோக்கி திரும்பி அதை மன்றாடினார். ஓ மலைகளில் பெரியவரே, நான் என் பணியை முடித்ததும் என் எதிரிகளை கொன்று என் ராஜ்யத்தை மீட்டெடுத்த பிறகு அடக்கப்பட்ட ஆத்மாவுடன் தப்சை செய்து உன்னை மீண்டும் பார்க்கட்டும். தனது இதயத்தில் இந்த உறுதியுடன் தர்மராஜர் தனது இளைய சகோதரர்கள் மற்றும் தாமணர்களுடன் முன்பு மேற்கொண்ட அதே பாதையில் சென்றார். கட்டோட்காச்சர் தனது ஆதரவாளர்களுடன் அவர்கள் பயணத்தை தொடங்கும்போது மலை அருவிகளை கடந்து சென்றார். பெரிய முனிவர் லோசா தனது மகனுக்கு ஆலோசனை வழங்குவதைப் போல சொர்க்கவாசிகளின் புனித வாசலத்திற்கு சென்றார். அர்ஷிசேனாவின் வழிகாட்டுதலுடன் பாண்டவர்கள் தனியாக சென்று காதல் தீர்த்தங்களையும் துறவிகளையும் பார்த்தனர். பாண்டவர்கள் கம்பீரமான மலைத்தொடரில் தங்கள் மகிழ்ச்சியான வீட்டை விட்டு வெளியேறிய போது அவர்கள் துக்கத்தின் வேதனையை உணர்ந்தனர். பறவைகள், யானைகள் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிரினங்களால் நிரம்பிய மைகள் அவரிடம் விடைபெறுவது போல் தோன்றியது. ஆனால் அவர்கள் குபேரரின் விருப்பமான மலையான கைலாசாவை பார்த்தபோது அவர்கள் ஆவிகள் உயர்ந்தன. அதன் பிரம்மாண்டம் அடிவானத்தில் மேகங்களைப் போல மூச்சடைக்கக்கூடியதாக இருந்தது. சிமிட்டார் மற்றும் வில்லுருடன் ஆயுதம் ஏந்திய பாண்டவர்கள் தங்களை சுற்றியுள்ள மூச்சடைக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை எடுத்துக்கொண்டு அணிவகுத்து சென்றனர். அவர்கள் மான்கள், பறவைகள் மற்றும் யானைகள் நிறைந்த காடுகள் வழியாகச் சென்று ஆறுகள், ஏரிகள் மற்றும் குகைகளை கடந்து விருஷாவர்பாவின் அழகான ஆசிரமத்துக்கு சென்றனர். மன்னர் அவர்களை அன்புடன் வரவேற்றார். மேலும் அவர்கள் கடவுள்களும் முனிவர்களும் அடிக்கடி வரும் அவரது புனித இல்லத்தில் ஒரு இரவை கழித்தனர். மறுநாள் காலையில் பாண்டவர்கள் விசாலா என்ற ஜுசு மரத்தை நோக்கி புறப்பட்டனர். அங்கு அவர்கள் வசிக்கத் தொடங்கினர். நாராயணனின் இடத்தை அடைந்ததும் கடவுள்களும் சித்தர்களும் அடிக்கடி வருகை அந்த குபேராரின் விருப்பமான ஏரியின் அழகைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பாண்டுவின் மகன்கள் அங்கு மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட்டனர். நந்தனா தோட்டத்தில் ஆறுதல் பெறும் பிராமண முனிவர்களைப் போல தங்கள் துக்கத்தை மார்ந்தனர். 1 மாதம் பதாரியில் வாழ்ந்த பிறகு பாண்டவர்கள் கிராதர்களின் மன்னர் சுவாலுவின் சாம்ராஜ்யத்தை நோக்கி புறப்பட்டனர். அவர்கள் துரோகமான இமயமலை பகுதிகளை கடந்து விலைமதிப்பற்ற நகைகளால் ஏந்த சீனாவின் துக்காரா, தரடா மற்றும் குறிந்த நிலங்கள் வழியாக சென்றனர். அவர்கள் சுவாலுவின் ராஜ்யத்திற்குள் நுழைந்த போது மன்னர் அவர்களை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்.
அவர்களை அன்புடன் வரவேற்றார். பாண்டவர்கள் சுவாலுவின் தலைநகரில் தங்கள் தேரோட்டிகள், உதவியாளர்கள் மற்றும் சமையல்காரர்களால் சூழப்பட்ட ஒரு வசதியான ஏவை கழித்தனர். மறுநாள் அவர்கள் கட்பட்காச்சாவுக்கும் அவரை பின்பற்றுபவர்களுக்கும் விடைபெற்று யமுனை நதிக்கு அருகில் வாழ்ந்த மலை மன்னரை நோக்கி சென்றனர். இந்த கம்பீரமான மலைத்தொடரில் நீர்வீழ்ச்சிகள், சாம்பல் மற்றும் ஆரஞ்சில சரிவுகள் மற்றும் பனி மூடிய சிகரங்கள் ஆகியவற்றால் நிரம்பியிருந்ததால் பாண்டவர்கள் சித்தாரத்தை ஒத்த ஒரு காட்டைக் கண்டனர். அங்கு காட்டு பன்றிகள், மான்கள் மற்றும் பறவைகள் வசித்து வந்த கவனச்சிதறல் மற்றும் துக்கத்தால் தேய்ந்த தனது இதயத்துடன் பீமன் ஒரு பெரிய பாம்பின் மீது தடுமாறினார். அதன் வாசி மற்றும் கொடூரம் கிட்டத்தட்ட தாங்க முடியாதது. ஆனால் நீதியின் உருவகமான யுதிஷ்டிரன் பீமனின் மீட்புக்கு வந்து பாம்பின் கொடிய பிடியிலிருந்து அவரை விடுவித்தார். இந்த காட்டில் ஓராண்டு கழிந்தது. இப்போது திறமையான வில்வித்தை வீரர்களான பாண்டவர்கள் அதை மகிழ்ச்சியுடன் விட்டு பாலைவனத்தின் எல்லைகளுக்குச் சென்றனர். அவர்கள் சரஸ்வதி ஆற்றில் கரையை அடைந்தபோது அவர்கள் ஒரு அமைதியான புகலிடத்திற்குள் நுழைந்தனர். அங்கு முனிவர்களும் துறவிகளும் தங்கள் பற்கள் இல்லாத நிலத்தின் காரணமாக நிலத்தடி தானியங்களில் வாழ்ந்து வந்தனர். புனித ரத்தி, குத்தாட்சா, கோரிதாக்கா போன்ற மரங்களால் காடு நிரம்பி வழிந்தது. ஒரு பிரமாண்டமான உரையாடலின் மத்தியில் தீராத ஆர்வமுள்ள மன்னரான ஜனமேஜய வைசம்பாயனரிடம் திரும்பி 10,000 யானைகளின் வலிமை கொண்ட வலிமையான போர் வீரரான பீமன் அந்த பாம்பை கண்டு எப்படி வீதி அடைந்தார்? அவரை அச்சமும் அடைந்தவர் என்று நீங்கள் விவரித்திருக்கிறீர்கள். குவேராவின் தாமரை ஏரியில் போராடி கெக்கர்கள் மற்றும் ராட்சசர்களை வென்றவர் கூட இந்த கதையை நான் உங்களிடமிருந்து கேட்க வேண்டும். நாணம் நிறைந்த முனிவரான வைசம்பாயனர் இந்த கதையை விவரிக்கத் தொடங்கினார். பீமன் விருஷபர்வ மன்னரின் ஆசிரமத்தில் சுற்றி திரிந்தபோது கடவுள்களும் கந்தவர்களும் அடிக்கடி வரும் ஒரு அழகான காட்டில் அவர் தடுமாறினார். பறவைகளின் இனிமையான பாடல்களான சகோரா, சகரபாக, ஜிபாகா மற்றும் குயில் ஆகியவற்றால் காற்று நிரம்பியது. காட்டின் வழியாக மலர்களின் வாசனை சுழன்றது. கம்பீரமான மலைகளை பார்த்தபோது பீமனின் கண்கள் விரிவடைந்தன. அவற்றில் சிகரங்கள் பனியால் பொட்டன. மேலும் லேபிசு லாசுரியின் நரம்புகளைப் போல ஓடும் படிக தெளிவான நீரோடை கையில் வில்லும் பக்கவாட்டில் சிவிட்டரும் வைத்திருந்த பீமன் இந்த மந்திரமான நிலத்தின் வழியாக அலைந்து திரிந்தார். தனது இரையை பின்தொடரும் போது அவரது புலன்கள் உயர்ந்தன. அவர் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தியாக இருந்தார். அவரது விளையாட்டை தீண்டத்தகார அம்புகளால் துளைக்கும் திறன் கொண்டவர். அவரது வலிமை 100 யானைகளின் வலிமையாக இருந்தது. மேலும் அவர் பல பெரிய காற்று பன்றிகளை எளிதில் கொன்றார். அவர் அதன் வழியாக நடந்து செல்லும்போது காடு அவரது கால்களுக்கு அடியில் நடுங்கியது. மரங்களின் வேர்களை வெளியே இழுத்து அவற்றை வெறும் தொடுதலால் உடைத்த பீமனின் கலலைகள் மலைகளில் எதிரொலித்தன. அவர் கூச்சலிட்டு மலைகளின் உச்சிகளில் மிதித்த போது அவரது போர் கூக்குரலால் பூமி எதிரொலித்தது. அவர் கைகளை தாக்கி வெற்றியில் அவரது கைகளை அறைந்தபோது அவரது லியோனில் தோள்கள் வலிமையுடன் இருந்தன. காட்டின் உயிரினங்களான சிலங்களும் யானைகளும் அவரது குரலின் சத்தத்தால் ஓடினாயினும் கூட இந்த பிரம்மாண்டத்தின் மத்தியில் பீமனின் பார்வை ஒரு பிரம்மாண்டமான பாம்பின் மீது விழுந்தது. அதன் உடல் அது வாழ்ந்த குகையின் குறுக்கே ஒரு குன்றைப் போல நீட்டப்பட்டது. அதன் கண்கள் அதன் வாயின் மூலைகளை நக்கும்போது வேறொரு உலக தீவிரத்துடன் பிரகாசித்தன. அதன் மஞ்சள் போன்ற மஞ்சள் நிறமும் ஆழமான செம்பிலியவாயும் பார்ப்பதற்கு ஒரு காட்சியாக இருந்த பீமன் நெருங்கி வந்தபோது பாம்பின் கோபம் எரியத் தொடங்கியது. அது அவரை பிடித்து கொண்டது. எண்ணற்ற எதிரிகளை தோற்கடித்த வலிமையான போர்வியல் பாம்பின் வரத்தால் வழங்கப்பட்ட வலிமையால் திடீரென்று முறியடிக்கப்பட்டான். ஒரு காலத்தில் 10,000 யானைகளின் சக்திக்கு சமமாக இருந்த அவரது கைகள் இப்போது பாம்பின் பிடியிலிருந்து தன்னை விடுவிக்க போராடும் போது பயத்தால் நடுங்கிய ஜனமேஜயா கவனமாக கேட்டான். வைசம்பாயனனின் கதையால்
அவரது ஆர்வம் அதிகரித்தது. ராஜாவின் கண்கள் ஆச்சரியத்தால் பிரகாசித்தன. அவர் கேட்டார், இன்னும் சொல்லுங்கள். இமயமலையின் மையப்பகுதியில் பாண்டுவின் மகனான வலிமையான போர் வீரன் பீமன் பாம்பின் சுருள்களால் பிணைக்கப்பட்டிருப்பதைக் கண்டார். பிராமணர்களுக்கு எதிரான தனது கடந்த கால மீறல்களுக்காக நகுல்ஷா என்று பெயரிடப்பட்ட பாம்பு இந்த வடிவத்தை எடுக்க சபிக்கப்பட்டிருந்தது. பீமன் தன்னை விடுவிக்க போராடியபோது பாம்பின் அடையாளம் மற்றும் நோக்கங்களை பற்றி கேட்டார். ஒரு காலத்தில் தான் ஐவின் மகனும் அரச முனிவரான நபுகிலின் வழித்தோன்றலுமான ஒரு மன்னன் என்று நபுஷா வெளிப்படுத்தினார். அவர் பிராமணர்களை எதிர்கொண்டார். ஆஸ்தியரின் சாபத்தை சம்பாதித்தார். இது அவை பாம்பாக மாற்றியது. பிரபஞ்சத்தின் மர்மங்களை நன்கு அறிந்த ஒருவர் அவரது கேள்விகளுக்கு பதிலளிக்க முடிந்தால் மட்டுமே சாபம் நீங்கும் பாம்பின் வார்த்தைகளால் பீமன் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் அவர் அதன் உணவாக மாறுவார் என்பதை உணர்ந்தார். அவர் தனது விதியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் காட்டில் நாடு கடத்தப்பட்ட தனது சகோதரர்களை பற்றிய கவலையால் அவரது எண்ணங்கள் நுகரப்பட்டன. அவர் இல்லாமல் அவர்களின் ராஜ்யம் பாதிக்கப்படும் என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் அகுணனால் பெரிய சாதனைகளை செய்ய முடிந்தாலும் அவர்களை பாதுகாக்க முடியாது. பீமன் தனது சொந்த மறைவை பற்றி வருத்தப்பட்ட போது மூத்த சகோதரரான யுதிஷ்டிரர் ஒரு பேரழிவு ஏற்படுவதை உணர்ந்தார். நரிகள் அலறுவது, கழுகுகள் இரத்தத்தை வாந்தி எடுப்பது, மரங்கள் வழியாக விசும் பயங்கரமான காற்று போன்ற ஆபத்தான அறிகுறிகளை அவர் கவனித்தார். அவரது வலது கை அசைந்தது. வரவிருக்கும் அழிவின் எடையை அவர் உணர்ந்தபோது அவரது மார்பு அசைந்தது. யுதிஷ்டிரர் தங்கள் பூசாரியான தம்யாவுடன் பீமனை கண்டுபிடிக்க விரைந்தார். அவர்கள் காட்டில் பீமனின் கார்தரங்களை பின்தொடர்ந்தனர். அங்கு அவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தில் அறிகுறிகளை கண்டனர். யானை மந்தைகள் படுகொலை செய்யப்பட்டன. மரங்கள் வேரோடு பிடுங்கில. வறண்ட காற்று வறண்ட நிலப்பரப்பில் வீசிய. யுதிஷ்டிரன் மலைக்குகையை நெருங்கிய போது தனது சகோதரனை அசையாமல் நபுகியனின் சுருள்களால் கட்டியிருப்பதைக் கண்டான். அதன் வரவிருக்கும் உணவை அறிந்த பாம்பு அது விதியின் விருப்பத்திற்கான ஒரு கலன் மட்டுமே என்று பீமுக்கு வெளிப்படுத்தியது. கனத்த இதயத்துடன் பீமன் தனது விதியை ஏற்றுக்கொண்டார். மேலும் தனது வலிமையான போர் வீரர் சகோதரர் இல்லாமல் தனது ராஜ்யமும் குடும்பமும் ஆபத்தில் உள்ளன என்பதை அறிந்த யுதிஷ்டிரர் மோசமான நிலைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார். இமயமலையின் மன்னிக்க முடியாத வனப்பகுதியில் 2 சகோதரர்கள் தங்கள் விதிகளை எதிர்கொண்டதால் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான மோதலுக்கு மேடை அமைக்கப்பட்டது. ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய பாம்பின் உடலை சுற்றி சுருட்டப்பட்டிருக்கும் தனது அன்பான சகோதரர் பீமனை யுதிஷ்டிரன் தடுமாறி கண்டார். பாம்பின் மகத்துவம் ஒரு மலைப்பகுதி போன்றது. அதன் கண்கள் வேறொரு உலக புத்திசாலித்தனத்துடன் பிரகாசிக்கின்றன. யுதிஷ்டிரன் எச்சரிக்கையுடன் பாம்பை அணுகினார். அவரது குரல் நடுங்கியது. அவர் கேட்டார், புந்தியின் மகனே, நீ எப்படி இந்த துரதிர்ஷ்டத்திற்கு வந்தாய்? பாம்பின் வடிவத்தில் வாழும் இந்த வலிமையான மனிதர் நபுஷாகாயம் முத்திர பீமன். இந்த பாம்பு என்னை உணவுக்காக பிடித்துள்ளது. அது என் சகோதரர்களின் முயற்சியால் தவிர நான் விடுவிக்கப்பட மாட்டேன் என்று ஒரு முரட்டுத்தனமான குறிப்புடன் பதிலளித்தார். யுதிஷ்டிரனின் கண்கள் விரிவடைந்த நிலைமையை மதிப்பீடு செய்தபோது அவர் பாம்பிடம், நீண்ட காலம் வாழ்ந்தவரே, என் சகோதரனை உங்கள் பிடியிலிருந்து விடுவிக்கிறீர்களா? உங்கள் பசியை தணிக்கும் மற்றொரு உணவை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் என்று முன்மொழிந்தார். பாம்பின் பதில் குளிர்ச்சியாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருந்தது. அது அதன் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தியது. கடந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர் நபுஷா தனது தியாகங்கள், துறவி மற்றும் வேதங்களில் தேர்ச்சி பெற்றவர். மகா சக்தி வாய்ந்த முனிவரான அகஸ்தியரால் அவர் இந்த வடிவத்திற்கு குறைக்கப்பட்டார். பாம்பின் குரல் பெருமையுடன் சொட்டியது. நான் உங்கள் சகோதரனை உணவுக்காக அழைத்து செல்லவில்லை. அவர் விருப்பத்துடன் என் வாய்க்கு வந்தார். நீங்கள் இப்போது வெளியே வேண்டும், இல்லையெனில் நீங்கள் என் அடுத்த உணவாக மாறுவீர்கள். பாம்பே,
நீ ஏன் பீமனை அழைத்து சென்றாய் என்று உண்மையாக சொல்லுங்கள். உன்னை என்ன திருப்திப்படுத்தும்? அவனுடைய உயிருக்கு ஈடாக நான் என்ன உணவை வழங்க முடியும் என்று பாம்பை கேட்டபோது யுதிஷ்டிரனின் உறுதி அதிகரித்தது. பாம்பின் பதில் அதன் கடந்த கால வாழ்க்கையின் கதையாகும். அங்கு அது 3 உலகங்களின் மீது ஆதிக்கம் செலுத்திய பின்னர் ஆணவத்தால் நுகரப்பட்டது. அது அதன் சிம்மாசனத்தை சுமந்த ஆயிரக்கணக்கான பிராமணர்களை அவமதித்தது. இந்த வடிவத்தில் கூட நான் என் முந்தைய வாழ்க்கையை நினைவு கூர்கிறேன். அகஸ்தியர் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார். ஆனால் நான் நவுஷனாக இருந்த பெருமை இன்னும் நினைவு கூர்கிறேன். பாம்பின் வார்த்தைகள், நான் பீமனை விடுவிக்க மாட்டேன். வேறு எந்த உணவையும் நான் விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் என் கேள்விகளுக்கு பதிலளித்தால் நான் அவரது உயிரை காப்பாற்ற முடியும் என்று கூறி ராசினாமா செய்த காற்றை தொட்டன யுதிஷ்டிரர் சவாலை ஏற்றுக்கொண்டு, பாம்பே, நீ விரும்பியதை என்னிடம் கேள். நான் உன்னை பிரியப்படுத்தும் நம்பிக்கையுடன் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிப்பேன் என்று கூறினார். பாம்பின் கண்கள் ஆர்வத்துடன் மின்னின. பிராமணன் யார்? பிராமணனால் என்ன அறியப்பட வேண்டும் என்று கேட்டார். யுதிஷ்டிரன் பதிலளித்தார். பிராமணன் என்பது உண்மை, தர்மம், மன்னிப்பு, நல்ல நடத்தை, கருணை மற்றும் இரக்கத்தை உள்ளடக்கியது. அறியப்பட வேண்டிய மிக உயர்ந்த பரமா மகிழ்ச்சி அல்லது துயரத்திற்கு அப்பாற்பட்டது. சூரியன் காட்டின் மீது அஸ்தமிக்கையில் பாரத வம்சத்தின் ஞானமான மன்னரான யுதிஷ்டிரர் சிந்தனையில் அமர்ந்திருந்த இடத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. அவரது சகோதரர் பீம்சேனா, வலிமையான போர் வீரர், சமீபத்தில் ஒரு ஆபத்தான பயணத்திலிருந்து திரும்பினார். மேலும் யுதிஷ்டிரர் ரட்சிப்புக்கான பாதையில் வழிகாட்டுதல்களை நாடினார். அவர் யோசித்துக் கொண்டிருந்தபோது ஒரு பாம்பு அண்டர்பஸிலிருந்து வெளிப்பட்டது. அதன் உடல் சுருட்டப்பட்டு தாக்க தயாராக இருந்தது. ஆனால் தாக்குவதற்கு பதிலாக பாம்பு தாழ்ந்த குரலில், பாரத இனத்தின் வாரிசே, நான் உங்களுக்கு ஞானத்தை வழங்க வந்துள்ளேன். சொர்க்கத்தை அடைவதற்கான திறவுகோல் எளிதானது. தேவைப்படுபவர்களுக்கு பீச்சை கொடுங்கள், கனிவான வார்த்தைகளை பேசுங்கள், உண்மையைச் சொல்லுங்கள், எந்த உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிப்பதை தவிர்க்கவும். பாம்பின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட யுதிஷ்டிரர் உண்மை மற்றும் தருணத்தில் ஒப்பிட்டு தகுதிகள் குறித்து விளக்கம் கேட்டார். பாம்பு 2 அத்தியாவசிய நல்லொழுக்கங்கள் என்று பதிலளித்தது. ஆனால் அவற்றின் முக்கியத்துவம் சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும். உண்மை சில நேரங்களில் தொண்டு செயல்களை விட பாராட்டத்தக்கது என்று அது கூறியது. சில தொண்டு செயல்கள் உண்மையான பேச்சை விட பாராட்டத்தக்கவை. அவர்கள் உரையாடி கொண்டிருந்த போது ஒரு அசைக்க முடியாத உயிரினத்தின் சொர்க்கத்திற்கு மொழிபெயர்ப்பு புலன்களின் மூலம் அதன் கருத்து மற்றும் அதன் செயல்களின் பலன்களை அனுபவிப்பது எப்படி என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று யுதிஷ்டிரர் கேட்டார். ஒரு நபரின் செயல்கள் இந்த வாழ்க்கையிலும் அதற்கு அப்பாலும் அவர்களின் தலைவிதியை தீர்மானிக்கின்றன என்று பாம்பு விளக்கியது. சோம்பேறித்தனம் இல்லாதவன், யாரையும் காயப்படுத்தாதவன், தொண்டு மற்றும் நல்லொழுக்கங்களை கொண்டவன் சொர்க்கத்திற்கு செல்கிறான் என்று அது கூறியது. ஆனால் தங்கள் மனித நிலையிலிருந்து விழுந்தவர்களை பற்றி என்ன யுதிஷ்டிரர் கேட்டார். அத்தகைய நபர்கள் தங்கள் செயல்களின் தன்மையை பொறுத்து தாழ்ந்த விலங்குகளாகவோ அல்லது மனிதர்களாகவோ மறுபிறவி எடுக்கிறார்கள் என்று பாம்பு பதிலளித்தது. மீளுருவாக்கம் மற்றும் புத்திசாலி மனிதன் தனது ஆன்மாவை நித்திய உன்னத ஆவியில் ஓய்வெடுக்கிறான் என்று அது கூறியது. ஆனால் விதியால் பிணைக்கப்பட்டு அதன் சொந்த செயல்களின் பலன்களை அறுவடை செய்யும் உடலுள்ள ஆவி இவ்வாள் பிறப்புக்கு பிறகு பிறக்கிறது. உரையாடல் ஆழமடைந்த போது ஒரு பீந்த ஆவி எப்படி ஒளி, தொடுதல், வடிவம், சுவை மற்றும் சுவை ஆகியவற்றை ஐந்தது என்று யுதிஷ்டிரர் கேட்டார். ஆமா, ஆவி என்று அழைக்கப்படும் பொருள் தன்னை ஒரு உடல் நிலையாக மாற்றி புலன் உறுப்புகளின் மூலம் தன்னை வெளிப்படுத்தியது. புலனுணர்வு பொருட்களை முறையாக அறிந்தது என்று பாம்பு விளக்கியது. பாம்பின் வார்த்தைகள் யுதிஷ்டிரனின் ஆன்மாவுக்கு ஒரு தைலம் போன்றது. மேலும் அவர் மனம் மற்றும்
புத்திசாலித்தனத்தின் தனித்துவமான பண்புகள் குறித்து கூடுதல் வழிகாட்டுதல்களை கேட்டார். பாம்பு புத்திசாலித்தனம் ஆன்மாவுக்கு அடிபணிந்தது. ஆனால் ஆன்மா மாயையில் இருக்கும்போது ஏக்குனரானது என்று பதிலளித்தது. புத்திசாலித்தனம் உணர்வை ஏற்படுத்தாது, ஆனால் மனம் செய்கிறது என்று அது கூறியது. யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டபோது தனது விருந்தினர் வேறு யாரும் இல்லை என்பதை உணர்ந்தார். அங்கு இருந்து விழுந்த மன்னர் நருரி கோடையின் வெப்பம் குறையத் தொடங்கியதும் அடிவானத்திலிருந்து ஒரு புதிய பருவம் வெளிப்பட்டது. மழையின் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பியது. பருவமழைக்கான தயாரிப்பில் மேகங்கள் உடையதால் வானம் சாம்பல் நிறத்தில் ஆழமாக மாறியது. வரவிருக்கும் மாற்றத்தை அறியாமல் பாண்டவர்கள் தங்கள் தற்காலிக வீட்டிற்குள் குடியேறுவதை வைசம்பாயனர் பார்த்தார். மழையின் முதல் துளிகள் ஒரு இனிமையான தாளத்துடன் பூமியின் மீது துளியிடத் தொடங்கின. உயர்ந்த கோட்டைகளைப் போல கருப்பு மேகங்கள் வறண்ட நிலத்தின் மீது தங்கள் அருளை கட்ட வைத்துவிட்டன. மழைத்துளிகள் இலைகள் மற்றும் கிளைகளை தாக்கும் சத்தத்துடன் காற்று அதிர்ந்தது. காட்டில் எதிரொலிக்கும் ஒரு சிம்பொலியை உருவாக்கியது. மழை தீவிரமடைந்த போது நிலப்பரப்பு ஒரு மந்திர மாற்றத்துக்கு உட்பட்டது. புட்களும் காற்று பூக்களும் புதிதாக முளைத்தன. பூமியை துடிப்பான வண்ணங்களில் வரைந்தன. ஊச்சிடலும் ஊவனவும் சுற்றி திரிந்தன. ஏராளமான தண்ணீரில் மகிழ்ச்சி அடைந்தன. ஆறுகள் அதிகமாக பெருகின. அவற்றின் நீர் நிலப்பரப்பின் வழியாக புதிய பாதைகளை செதுக்கும் போது அவை உருகி நுரைத்தலகாடு மகிழ்ச்சியின் ஒலிகளுடன் உயிர் பெற்றது. தவளைகள் மற்றும் மயில்களின் கூச்சல் சத்தத்துடன் கலக்கும். பன்றிகள், மான்கள் மற்றும் பறவைகள் தங்கள் தனித்துவமான அழைப்புகளை வெளிப்படுத்தின. 1000 சாம்பல் நிழல்கள் மின்னலில் பிரகாசமான ஒளிக்கு வழிவகுத்ததால் வானம் கூட இணைந்தது போல் தோன்றியது. அது இருந்த வானத்தை ஒளி செய்து பருவமழை தொடங்கிய போது தனன்சே அர்ஜுனா தலைமையில் பாண்டவர்கள் பாலைவன நிலப்பரப்புகளில் அலைந்து திரிந்தனர். மழையில் நனைந்த உலகின் அழறை கண்டு ஆச்சரியப்பட்டனர். புதிய நிலப்பரப்பை ஆராய்ந்த போது அவர்களின் அடிச்சுவடுகள் சதுப்பு நிலத்தில் அமைதியாக இருந்தன. ஈரமான மண் மற்றும் பசுமையின் போதை வாசனையால் அவர்களின் புலன்கள் உயர்ந்த. மழைக்காலம் குறையத் தொடங்கியதும் நிழல்களிலிருந்து ஒரு புதிய பருவம் வெளிப்பட்டது. எதிர்காலத்தின் வெப்பம் காட்டில் வண்ணங்களின் கலவரத்தை கொண்டு வந்தது. கேண்டர்கள் மற்றும் தேன்கள் விவடிவத்தில் மேல் நோக்கி பறந்தன. மரங்கள் தங்கள் அதிர்வுகளை மீட்டெடுத்தன. மென்மையான காற்றில் மென்மையாக சுழலும் இலைகளால் அலங்கரிக்கப்பட்டன. ஆறுகள் தெளிவாகவும் அமைதியாகவும் ஓடின. மேலே வானத்தின் பிரகாசமான நீலத்தை பிரதிபலித்த இரவு வந்தபோது நட்சத்திரங்கள் விரிவாக்கத்தின் குறுக்கே சிதறிய வைரங்களைப் போல மின்னின. எண்ணற்ற கிரகங்கள் மற்றும் விண்மீன் குழுக்கள் பிரகாசமாக பிரகாசித்தன. நிலப்பரப்பின் மீது ஒரு வெள்ளி பிரகாசத்தை ஏற்படுத்தின. இப்போது நிரம்பிய மற்றும் பிரகாசமான சந்திரன் காட்டில் ஒரு வெளிப்புற ஒளியை வீசியது. பாண்டவர்களின் முகங்களை ஒளிய செய்தது. அவர்கள் சரஸ்வதி ஆற்றின் கரையில் நடந்து செல்லும் போது அந்த ஆற்றின் நீர் மெல்லியதாகவும் குளிர்ச்சியாகவும் புனிதமான ஆற்றலால் நிரம்பியதாகவும் இருந்தது. அதன் கரைகளில் வரிசையாக இருந்த வேர்கள் காற்றில் மெதுவாக அசைந்தன. அவற்றின் மென்மையான முனைகள் மேற்பரப்புக்கு மேலே நடனமாடின. பாண்டவர்கள் ஆற்றின் நீரில் குளிக்கும்போது எதிர்காலத்தில் புத்துணர்ச்சியூட்டும் பண்புகளால் அவர்கள் புத்துணர்ச்சி அடைந்தனர். இரவு செல்ல செல்ல முழு நிலவு பிரகாசமாக தலைக்கு மேல் பிரகாசிக்கிறது. யுதிஷ்டிரரையும் அவரது சகோதரர்களையும் திறந்த கைகளுடன் வரவேற்ற புனிதர்கள் மற்றும் முனிவர்களின் கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை வீசும் கனக காட்டின் மீது சூரியன் அஸ்தமித்து கொண்டிருந்தது. பாண்டவர்கள் தங்கள் புதிய சுற்றுப்புறத்தில் குடியேறும்போது தூடத்தில் இனிமையான வாசனையாலும் பறவைகளின் மென்மையான கிண்டலுடனும் காற்று நிரம்பியது. அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது ஒரு புத்திசாலி வயதான பிராமணர் அவர்களை அழுகினார். அவரது கண்கள் ஆழமான புரிதலுடன் பிரகாசிக்கின்றன. அர்ஜுனனின் அன்பான நண்பரான கிருஷ்ணர் விரைவில் வருவார் என்று அவர் அறிவித்தார். அவரது குரல் காற்றை தாங்கி சென்றது. பெரிக்கு நீங்கள் இங்கு வந்து விட்டீர்கள் என்று தெரியும்.
அவர் உங்களை பார்க்க ஏங்குகார பிராமணர் பேசி முடித்தவுடனேயே ஒரு அற்புதமான தேர் தோன்றியது. அதன் குதிரைகளான சைவமும் சுத்தீவனும் அதை எளிதாக இழுத்து சென்றனர். கிறிஸ்தர் தானே தேரின் மேல் அமர்ந்தார். புலமணியின் மகள் சச்சியைப் போன்ற தனது அன்பான சத்யபாமாவுடன் அவரது அழகி கிறிஸ்தர் ரதத்திலிருந்து இறங்கி யுதிஷ்டிரன், பீமன் மற்றும் தமியன் ஆகியோருக்கு முன் மண்டியிட்ட போது கிறிஸ்தரின் கண்கள் பிரகாசித்தன. அர்ஜுனன் தனது சுருள் முடி மற்றும் போர்வீர ஆவியுடன் கிறிஸ்தரிடமிருந்து ஒரு அன்பான அரவணைப்பை பெற்றார். அவர் தனது பிரகாசத்தில் இந்திரனைப் போல இருந்தார். அவர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொண்டிருந்தபோது கிறிஸ்தரின் சகோதரியான சுபர்கா கூட்டத்தை நெருங்கினார். அவரது கண்கள் தனது மருமகன்கள் மீது அன்பால் பிரகாசிக்கின்றன. அர்ஜுனனின் பாதுகாப்பில் என் மகன்கள் பாதுகாப்பாகவும் இருப்பது எவ்வளவோ அதிர்ஷ்டம் என்று அவர்களை அன்புடன் தழுவிக்கொண்டார். கிறிஸ்தர் யுதிஷ்டிரரை புகழ்ந்து அவர்கள் நல்லொழுக்கத்தையும் கடமையில் அர்ப்பணிப்பையும் பாராட்டினார். நீங்கள் உங்கள் தர்மத்தால் நிர்ணயிக்கப்பட்ட பாதைக்கு கீழ்ப்படிந்தீர்கள். இதன் விளைவாக நீங்கள் இந்த உலகத்தையும் மறுமையையும் வென்றுள்ளீர்கள் என்று அவர் கூறினார். தர்மம், உண்மை மற்றும் சிக்கன நடைமுறைகளில் உங்கள் மகிழ்ச்சி உள்ளது இவைதான். உங்களை நல்லொழுக்க ராஜாவாக மாற்றும் உணர்ந்தவர்கள் ஒன்றாக அமர்ந்தபோது கிறிஸ்தர் தம்மியாவுடனும் பீமனுடனும் அர்ஜுனன் காட்டியிருந்து திரும்பியதை பற்றி பேசினார். அங்கு அவர் ஆயுத அறிவியலை பெற்றார். இரட்டையர்களின் படிப்புக்கான அர்ப்பணிப்பு மற்றும் போரில் அவர்களின் துணிச்சலை பாராட்டினார். பின்னர் கிறிஸ்தர் தனது கவனத்தை சுபத்ரா மற்றும் அவரது மகன்களிடம் திருப்பினார். அவர்கள் வில்லியின் மகன் அனிருத்தாவின் கீழ் ஆயுத அறிவியலை படிப்பதில் அர்ப்பணிப்புடன் இருந்தனர். உங்கள் நகரங்கள் ஒரு நல்ல போதகரால் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் விரைவில் திறமையான போர்வீரர்களாக மாறுவார்கள் என்று அவர் கூறினார். மாலை நெருங்கி வந்தபோது கிறிஸ்தர் யுதிஷ்டிரரிடம் துரியோதனன் மற்றும் அவரது படைகளுடன் வரவிருக்கும் போய் பற்றி பேசினார். அலராமரின் கலப்பை போன்ற ஆயுதத்தின் தலைமையில் தசர பழங்குடியினத்தைச் சேர்ந்த வீரர்களின் படையை வழங்க அவர் முன் வந்தார். கிறிஸ்தர் வெற்றிக்கான தனது திட்டத்தை கோடிட்டு காட்டிய போது யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவரது கண்கள் நன்றியுடன் பிரகாசிக்கின்றன. ஒரு அடர்ந்த காட்டில் நடுவே கைதையா வம்சத்தைச் சேர்ந்த ஒரு இளம் இளவரசர் வேட்டையாடும் பயணத்தை தொடங்கினார். அவரது வலுவான கைகால்கள் மற்றும் அழகான அம்சங்களுடன் அவர் விரோதமான நகரங்களை வெல்வது தனது துணிச்சலுக்காக புகழெற்றார். அவர் வனப்பகுதி வழியாக சுற்றி திரிந்தபோது அவரது கண்கள் எந்த விளையாட்டில் அடையாளத்திற்காகவும் நிலப்பரப்பை தேகின. திடீரென்று அவர் ஒரு மான் என்று நினைத்ததைக் கண்டார். ஒரு கருப்பு மானின் தோலை அதன் மேல் ஆடையாக அணிந்திருந்தார். இளவரசர் தயக்கமின்றி தனது வில்லை இழுத்து சந்தேகத்துக்கு இடமில்லாத உருவத்தை கீழே அடித்தார். அவரது செயல்களில் யதார்த்தம் மூழ்கிய போது இளவரசனின் புலன்கள் துக்கத்தால் முடங்கின. அவர் மூத்த கைதையா தலைவர்களின் முன் வேண்டார். அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. நான் ஒரு பெரிய தவறை செய்துள்ளேன் என்று அவர் ஒப்புக்கொண்டார். நடந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார். தலைவர்கள் கவனமாக கேட்டனர். முனியில் உயிரற்ற உடலை பார்த்தபோது அவர்களின் முகங்கள் வேதனையால் சிதைந்தன. அவர்கள் மரியாதைக்குரிய பிராமணரின் உயிரை பறித்துவிட்டதை அறிந்த அவர்கள் துக்கத்திலும் வருத்தத்திலும் மூழ்கினர். கைதையா இளவரசர்கள் காசபாவின் மகன் அரிஸ்தனேமியின் ஆசிரமத்தை தேடிச் சென்றனர். அவர்கள் நெருங்கிய போது பெரிய முனிக்கு வணக்கம் செலுத்தினர். அவர் அவர்களை கருணையுடன் வரவேற்றார். இளவரசர்கள் தங்கள் வீரலை ஒப்புக்கொண்டனர். அவர்கள் ஒரு பிராமணனை கொன்றதாக ஒப்புக்கொண்டனர். அரிஸ்தனேமியின் வெளிப்பாடு அமைதியாக இருந்தது. ஆனால் அவரது கண்கள் ஆழமான புரிதலை கொண்டிருப்பதாக தோன்றியது. இந்த பிராமணருக்கு என்ன நேர்ந்தது என்று அவர் கருணையுடன் மேலே கேட்டார். அவரது மறைவின் சூழ்நிலைகளை எனக்கு சொல்லுங்கள். இளவரசர்கள் தங்கள் கதையை விவரித்தனர். அரிஸ்தனேமி கவனமாக கேட்டார். அவர்கள் பேசி முடித்ததும் அவர் ஆழமான காற்றுடன் அவர்களை பார்த்தார். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறேன் என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் ஞானத்துடன் சுட்டுகின்றன. ஆன்மீக நடைமுறைகளை வளர்த்தவர்கள் மீது மரணத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை. பிராமணர்களாகிய நாம் வாழ்க்கை மற்றும் இறப்பு
சுழற்சியால் பிணைக்கப்படவில்லை. தனது வார்த்தைகளை விளக்குவது போல் அவர்கள் கொன்ற முனி உண்மையில் அவரது சொந்த மகன் தர்க்கியா என்று